மடி ஒரு நிமிஷம். சார் மனு சார், உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் டிவியில் இருக்குங்க சார், விட்டு போயிடாதீங்க. பார்த்தோம் அதுக்கான சூழலை வேணுமே, அமையும் சார், கண்டிப்பாக அமையும். பார்க்கலாம். மறந்துடாதீங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், கிளம்புறேன். சரி சார். அம்மா, என்னோட ஹாப்பி பர்த்டேக்கு அப்பா வந்துருவார்ல? வந்துருவாரா? 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தாருல்ல, வந்துருவார். ஐயோ, பாலு சார், பாலு சார், பாலு சார், பாலு சார், பாலு சார். மெதுவா மெதுவா, அப்படிலாம் அசைக்கூடாது, வலிக்கும். மெதுவா, ரொம்ப அடிபட்டிருக்குல்ல. ஜூலி, ஜூலி கணபதி. என்ன அப்படி பாக்குறீங்க? பேர் கொஞ்சம் இடிக்குதுன்னா. அப்பா பிராமின், அம்மா கிறிஸ்டியன். அதான் முதல் லெட்டர்லயே எழுதியிருந்தேனே, மறந்துட்டீங்களா? என்னோட ரசிகை. ஐயோ, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வெறும் ரசிகை எல்லாம் இல்ல, உங்க நம்பர் 1 ரசிகையாக்கும். வாரத்துக்கு ஒரு லெட்டர் 2 வருஷமா எழுதிட்டு இருக்கேன்ல. எந்த இடம்? பெரியமலையூர், ஊட்டி கொஞ்சம் தள்ளி. என் வண்டி அசைக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வண்டி எல்லாம் அவ்வளவுதான். பல்சா நீங்க செத்துருப்பீங்க தெரியுமா? நல்ல வேளை நான் பின்னாடியே வந்தது. ஆக்சிடென்ட் ஆகி 2 நாள் ஆச்சு. இப்பதான் கண்ணு முடிச்சிருக்கீங்க. 2 நாள் ஆச்சா? சரி சரி, இந்த கண்டிஷன்ல நீங்க ரொம்ப பேசக்கூடாது. மாத்திரை போட்டுக்கங்க. You'll feel better. ஹலோ. விஜய், நான் இங்கே சசி பேசுகிறேன். சொல்லுங்க. ஏமா, பாலு வந்துட்டானா? இன்னும் இல்லை. எப்படி சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவாரு. ஃபோன் பண்ணானா? எங்க சசி, அந்த நல்ல பழக்கம் இருந்து அந்த மனுஷன் கிடையாது. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள வந்துடணும். நாளைக்கு கவிதாவோட பர்த்டே இல்ல? ஓ, அது நாளைக்கா? மறந்துட்டேன். சரிம்மா, அவன் வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு. சரி, ஓகே. ஏம்மா, இது எந்த ஆஸ்பத்திரி? ஐயோ, இது ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, என் வீடு. பாலு சார்,
நான் உங்க நம்பர் 1 ரெஸ்கி மட்டும் இல்ல, ஐம் ஆல்சோ a டாக்டர், யூ நோ. டாக்டர்னா அது ஃபுல் டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கா டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல் காலேஜ்க்கெல்லாம் போனேன், ஆனால் முடிக்கல. உங்க காலுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு சீனியர் டாக்டர் கூட இவ்வளவு பண்ணிருப்பாராங்கிறது சந்தேகம். என்னோட பெஸ்ட் ஜாப் என்ன தெரியுமா? உங்க காலு. 2 கால டிபியாவுமே கண்ணா பின்னான்னு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அது பத்தாதுன்னு வலது கால ஃபிபியூலா, அதுவும் அவுட். அப்புறம் இந்த லாசரேட்டட் wound. ஆக்சுவலா இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் இங்க வசதி இல்லையே. ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆறிட்டு டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஏம்மா, என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? சேர்த்திருக்கலாம். ஆக்சுவலா நீங்க இருந்த கண்டிஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கணும். ஆனா போறதுக்கு ரோடு இல்லையே, எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. என்ன மழைங்கிறீங்க? 30 வருஷத்துல இப்படி ஒரு மழை இல்லைங்கிறாங்க பாலு சார். ஜூலி, என் வீட்டுக்கு தெரிவிச்சிட்டீங்களே. என்ன பேசுறீங்க? தோ இப்ப கூட ட்ரை பண்ணேன், ஒரு போனுமே வேலை செய்யல, எல்லா போஸ்டுமே விழுந்துருச்சான். செல்போன்? ஷோ, அந்த செல்போனாவே எனக்கு அலர்ஜி பாலு சார், அதனால வச்சுக்கிறது இல்ல. அது இருந்திருந்தா கூட பண்ணிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்? முதல்ல விழுந்தது அந்த செல்போன் டவர் தானா. அப்ப எப்படி கான்டாக்ட் பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க, 2-3 நாள் சரியாயிடுங்கிறாங்க. பண்ணிடலாம், லைன் சரியாயிடும். என் பொண்ணோட பிறந்த நாள். ஷோ, இந்த வலி ஒன்னதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னங்க, இந்த மாத்திரை போட்டுக்கோங்க. இது என்ன மாத்திரை? ஜஸ்ட் பெயின் கில்லர், கொஞ்சம் ஸ்ட்ராங் ட்ரக். இந்த மாதிரி வலிக்கலாம் இதுதான் பெஸ்ட். இமீடியட் ரிலீஃப், நல்ல தூக்கம் வரும். குட்டி, ஹே குட்டி, இன்னைக்கு யாரோட பர்த்டேடா? அப்பா வந்துட்டாரா? இல்லடா. ஏம்மா? அதான் தெரியல, வந்துருவாரு. அப்பா பர்த்டேக்கு வந்துருவாருன்னு சொன்ன. இங்க பாரு, பர்த்டே எதுவும் அழக்கூடாது. வா, எந்திரி எந்திரி, ரெடி ஆகலாம். வா எந்திரிமா. அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாருமா. ஹோட்டல் ப்ளூ மவுண்ட். ஹலோ, நான் சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் பாலகுமாரன் பேசுகிறேன். அவர் ரூமுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறீங்களா? சார் கிளம்பிட்டாரேம்மா. கிளம்பிட்டாரா? எப்போ? அது ஒரு 4 நாள் ஆச்சுமா. 4 நாள் ஆச்சா? ஆமாம்மா. சார் என்ன அங்கே வரல? ஏம்மா, பெரியமலையூர்லேருந்து வேற எங்கேயாவது போயிருப்பாரா? எனி பாசிபிலிட்டிஸ்? இல்லை சார், அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. சார், ஆக்சிடென்ட் ஏதாச்சும்? ஆக்சிடென்ட்டா? ஐயோ, அவர் இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு ரைட்டர். அப்படி ஏதாவதுனா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே. ஆக்சிடென்ட்டும் இல்லைன்னா அப்போ எங்க சார்? எனக்கு என்னவோ அவர் பெரியமலையூர்லேருந்து வேற எங்கேயாவது போயிருக்கணும்னு தான் தோணுது. சார், நான் தான் இருக்காதுங்கிறல்ல. எப்படி அவ்வளோ தடமா சொல்றீங்க? சார், இன்னைக்கு என் குழந்தையோட பர்த்டே, கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்படியே எங்கேயாவது போயிருந்தா கூட நேற்றுக்கு நைட்டோ இன்னைக்கு காலையிலயோ கண்டிப்பா வந்திருக்கணும். அது சரி. சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போங்க, நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்பா மாப்பிள்ளையை காணும், நம்ம பேப்பர்ல கொடுத்தா என்ன? அது இல்லைம்மா, நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம். ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது. அன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்தோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன்னா, இடையில பாருங்க என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஹோட்டல் வாசலுக்கு வர உங்க வண்டி வெளியே போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எங்கேயாவது பங்கில கிங்கில நின்னா பேசிடலாமேன்னு. எங்க நீங்க தான் மழைன்னு கூட பார்க்காம சரன்னு போயிட்டே இருந்தீங்களே. பாலு சார்,
நான் பெருமைக்காக சொல்லல. அன்னைக்கு நான் வரலன்னா புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். எவ்வளவு பெரிய ரைட்டர் நீங்க. உலகம் பூரா உங்களை தெரியும். ஒரு 2 வார்த்தை பேச மாட்டோமா தவிச்சிட்டு இருந்தது போய் இன்னைக்கு ஏன் வீட்டுல நான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, எப்படி என்னால நம்பவே முடியல தெரியுமா? அப்பா எப்படி சார் எழுதுறீங்க? ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ தொண்டை குழியில எல்லாம் வந்து அடைக்குது. பாலு சார், ஒண்ணு சொல்லுங்க, ஒரு உண்மையை சொல்லுங்க. அந்த மங்கா வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தானே? இல்ல ஜூலி, எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது. மங்கா கேரக்டர் வந்து வெறும் கற்பனை தான். நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். சரி, நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், என் நாணி நரம்பல அந்த பொண்ணு தான் நிறைஞ்சிருக்கா. அவ அழுதப்போ நான் அழுதிருக்கேன், அவ சிரிச்சப்போ நானும் சிரிச்சிருக்கேன். அது அது என்னமோ தெரியல பாலு சார், அது அந்த பொண்ணோட எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. வெக்கத்தை விட்டு சொல்றேனே, மங்கா அந்த சந்திரோட செக்ஸ் வச்சுக்கிட்டப்போ எனக்கும் அது வந்து ஜூலி, இந்த போன் லைன் இல்லை இன்னும் சரியாவில்லையா? இப்ப கூட கேட்டனே, எனி டைம் சரியாயிடும். நாங்க